தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாததும் நீர் எங்களுக்காக முன்னமே ஆயத்தம் பண்ணினதுமான இந்த நாள் பரிசுத்தமான பகல் வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். ஒரு ஆள் கூட இந்த கூட்டம் முடிஞ்சு கர்த்தர் என்னோட பேசலை அப்படின்னு இந்த இடத்த விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேர் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் எங்களை தொட்டார். கர்த்தர் தம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றி அவருடைய வலது கரத்தின் கிரியை நாங்கள் கண்டோம் என்று சொல்லத்தக்க ஒரு பலத்த கிரியை எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது கர்த்தருடைய ஆவியாலாகும். கர்த்தர் எங்களோடு திட்டமாக பேசும். வந்திருக்கிற எல்லாரோடும் நீர் பேசும். ஒரு ஆள் கூட தேவ சத்தம் கேட்காம இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாது. எல்லாரோடும் நீர் தெள்ள தெளிவாய் பேச வேண்டும். உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் அவர்களை குணமாக்குகிறீர். பலவீனமான அடியேன் உம்முடைய வசனத்தை பேசும் பொழுது பலவீனமான தேவ பிள்ளைகள் பலப்படுவார்களாக. சரீரத்தில் நோயோடு வந்தவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. ஜென்ம சுபாவத்தை சுமந்து கொண்டு நடக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்களாக. வாழ்க்கையில் இதுவரை செய்யாத கிரியைகளை உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காலங்களை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த கூடாரத்துக்குள்ளே இங்கே செயல்படுகிற மின்சாரத்தில், இங்கே செயல்படுகிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டில், இதற்குள்ளே அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை சுற்றியும் தெய்வத்தினுடைய தூதர்கள் இறங்கி நிற்பார்களாக. எந்த விதத்திலும் சத்துரு செயல்படுவதற்கு ஒரு வழி இல்லாமல் போவதாக. ஆண்டவருடைய கரம் எங்களை மூடி மறைத்து கொள்வதாக. எங்களோடு பேசும். எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும், எங்கள் சரீரம் பலப்படணும். எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி. கர்த்தர் எங்களை ஏறி வர பண்ணுகிறார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. கர்த்தர் எங்களை ஏறி வர பண்ணுகிறார். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கொஞ்சம் மெதுவாக தெய்வத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்க தொடங்கலாம். இந்த வார்த்தை யாரோடு சொல்லப்பட்டதுன்னு பாருங்க. 9வது வசனம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இது யாரோடு சொல்லப்பட்டது? யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? யாக்கோபுக்கு. அப்போ யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். யாரை பார்த்து சொல்றாரு? யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். ஏறி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சும்மா இருக்கல்ல. யாராவது சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? யாக்கோபிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஏறி வர பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் என்ன கஷ்டம் இல்ல, ஏணி வச்சு கொடுத்தாரு. என்ன வச்சு கொடுத்தாரு? நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ. என்ன வச்சு கொடுத்தாரு? ஏணி. சரி, புரியுது இல்லையா? ஆதியாகம 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. என்ன வச்சு கொடுத்தாரு? ஏணி. சரி, நம்ம கர்த்தர் நம்மளை ஏறி வர பண்ணுகிற 7 பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பகுதிகள்? இவங்க பொதுவாகவே பேச மாட்டாங்களா?
பேசுங்க. எத்தனை பகுதிகள்? கர்த்தர் நம்மளை ஏறி வர பண்ணுகிற 7 பகுதிகள். அப்போ ஏறி வர பண்ணணும்னா அதுக்கு முன்னே எங்கே கிடக்கணும்? சூப்பர் பாட்டியம்மா. கண்டிப்பாக கூட்டம் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு ஒரு ஷேக்கண்ட் தருவேனே. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. யாரை தான் ஏறி வர பண்ணணும்? குழியில் கிடக்கிறவனை தான் ஏறி வர பண்ணணும். அப்படின்னா பைபிளில் அங்கங்கயா 7 குழிகள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை குழிகள் சொல்லப்பட்டிருக்கு? 7 குழிகள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த 7 குழிகளையும் உங்களுக்கு சொல்லுவேன். நான் அந்த 7 குழிகளையும் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும், இதில் ஏதாவது குழியில் நான் கிடக்கிறேன். நான் என்ன பிரசங்கியாரல்ல, நீங்கள் ஏதாவது குழியில் கிடக்கிறீங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம். 40ஆம் சங்கீதம் அதனுடைய 1-2 வசனம். முதல் குழி இங்க சொல்லி இருக்கு. சொல்லுங்க, பயங்கரமான குழி. சொல்லுங்க, பயங்கரமான குழி. அந்த பயங்கரமான குழி என்ன? ஐயோ ஐயோ, பாவக்குழி. என்ன குழி? பாவக்குழி. இந்த பாவக்குழியில மட்டும் நீங்க பாருங்க, அகப்பட்டா மனுஷன் யாருமே நம்மளை தூக்கி விட முடியாது. ஏன்னா ஒரு குழியில கிடக்கிறவன் இன்னொரு குழியில கிடக்கிறவனை தூக்கி விட முடியாது. நானே குழியில கிடந்துட்டு உங்களை எப்படி கரை சேர்க்க முடியும்? அப்படின்னா பாவத்தின் குழியில கிடக்கிற ஒருத்தனை தூக்கி விடணும்னா ஒன்னில் ஒரு ஆள் கரையில நிக்கணும், இல்லைன்னா ஒரு ஆள் மேலே இருந்து வரணும். பாவத்தின் குழியில கிடந்த நம்மை தூக்கிவிடும்படி யாரும் கரையில இல்லாததினால கர்த்தர் மேலிருந்து இறங்கி வந்தார். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நீ அகப்பட்டு விட்டாய், இனி உன்னால வெளியே வர முடியாது. அதனால கர்த்தரே இறங்கி வந்தார். உன் குடும்பத்தில் ஒரு சேதமும் இல்லாம, உன் வாழ்க்கையில ஒரு சேதமும் இல்லாம உன்னை தூக்கிவிடும்படி அவர் இறங்கி வந்தார். சரி, அப்போ ஆண்டவர் நம்மளை தூக்கி ஏறி வர பண்ணுகிற முதல் குழி என்ன? பாவக்குழி. அந்த பாவக்குழியை நான் ஒரு 5ஆ பிரிக்க போறேன். பாவக்குழிய எத்தனையா? 5ஆ பிரிக்க போறேன். 1வது பாவக்குழி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். என்ன சொல்லி இருக்கு? ஒரு குழி. இந்த பாவக்குழி என்ன தெரியுமா? இச்சை. இது என்ன பாவக்குழி? இச்சை. ரெண்டு வகையான மனிதர்கள் உண்டு. ஒரு வகை மனிதர்கள் என்னன்னா, உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் விரும்பினதை அடைந்தே தீருவேன். இன்னொரு வகை மனிதர்கள் யாருன்னு கேட்டா, உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தாரது போதும். ஒரு வகை மனிதர்கள் உயிரே போனாலும்
பரவாயில்லை, நான் விரும்பினதை அடைந்து தீருவேன். எனக்கு அது வேணும்னா வேணும். எனக்கு டிவியில் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா பார்க்கணும். என் வீட்டில் யாருக்கு வயிற்று வலின்னா என்ன, தலைவலின்னா என்ன, கால் வலின்னா என்ன, யாருக்கு பசிக்குதுன்னா என்ன, நான் டிவி பார்க்குற டைமில் என்ன செஞ்சாகணும், நான் டிவி பார்த்தாகணும். அவங்களுக்கு அதை தாண்டி வேற எந்த யோசனையும் இல்லை. நான் விரும்பினதை அடைந்தே தீருவேன். ஆனால் இன்னொரு வகை மனிதர்கள் அப்படி இல்லை. நான் பாடுபட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் எனக்கு என்ன தாராரோ அது எனக்கு போதும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் உனக்கு என்ன தாராரோ அது உனக்கு போதும் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணினா உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவர் தார நன்மை போதும், ஆண்டவர் தார உயர்வு போதும், ஆண்டவர் தார ஆசீர்வாதம் போதும். அப்போ 1வது பாவக்குழியின் வகை என்ன? இச்சை. பேசுங்க. இந்த இச்சை ஆவி மனுஷனுக்குள்ள வந்துட்டுன்னு வைங்க, அவனுக்கு தலையில் உள்ள நரம்பில் இருந்து அவனுக்கு கால் வர உள்ள எல்லா செயல்பாடுகளையும் அது பிடிச்சிடும். அப்புறம் அவனுக்கு யார் சொன்னாலும் புரியாது, யார் ஆலோசனை கொடுத்தாலும் புரியாது, அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி கொடுத்தா புரியாது, நீ தப்பனும் கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாருன்னா புரியாது, அதை விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னால் புரியாது. ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனையே புரியாது. ஆவிக்குரியவர்களை கண்ட உடனே ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிடுவது. ஆவிக்குரியவர்களை கண்ட உடனே ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிடுவோம். ஒன்றும் பரவாயில்லை, ஒன்றும் பரவாயில்லை, யாராலும் காப்பாற்ற முடியாத கொடிய குழிக்குள்ள நீ அகப்பட்டாலும் கையை நீட்டி உன்னை ஏறி வர பண்ணுகிற கர்த்தர், கையை நீட்டி உன்னை ஏறி வர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னையா தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். யாவில் புது பாட்டு எந்தேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து மூடிக்கொள்ளையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். அப்போ 1வது பாவக்குழி
இச்சை. ரெண்டாவது குழி ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 37ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரெண்டாவது குழி பொறாமை. ஒன்னாவது பாவக்குழி என்ன? இச்சை. ரெண்டாவது பாவக்குழி என்ன? பொறாமை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசேப்பு குழியில கிடக்கிறது தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பு கிடக்கிற குழி சாதாரணமான குழி. ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் விழுந்து கிடக்கிறாங்க இல்லையா? அது எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாத பொறாமையின் குழி. நம்ம கண்ணுக்கு தெரியும் யோசேப்பு குழிக்குள்ள கிடக்கிறான், அவன் தூக்கி எறியப்பட்டான், அவன் மேலே ஏறி வர முடியாது. ஏன் அவனை தூக்கி போட்டவங்களே குழிக்குள்ள தான் கிடக்கணும்? அவங்க என்ன குழிக்குள்ள கிடக்கணும்? பொறாமை. இப்போ ஒன்று, மெதுவா பேசுங்க. இதுக்கு நீங்க பேசியிருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உற்சாகமா பேசுங்க. முதல் குழி என்ன? இச்சை. ரெண்டாவது குழி என்ன? பொறாமை. மூணாவது குழி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலேயாக்கும் சொல்லி இருக்கன. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதான் சொல்லி இருக்கு. மூணாவது குழி அதுக்கு என்ன சொல்லி இருக்கு? கேணி. கேணி என்ன சொல்லி இருக்கு? கேணி. அதுக்குள்ள என்ன கிடக்கு? அவ்வளவுதான். அகப்பட்டா கதை முடிந்தது. யுத்தத்துல செத்து போனவர்களை விட கூடுதல் செத்து போனது எங்க போய் விழுந்து? பேசவும் மாட்டேளோ, பேசவும் மாட்டேளோ. நான் யுத்தத்துல சண்டை போட்டு சாகல, பின்ன நீ எப்படி செத்தாய்? நான் திரும்பி ஓடும்போ குழிக்குள்ள போய் விழுந்தேன்னு. அந்த குழிக்குள்ள என்ன கிடக்கு? யாரு வர முடியுமா? சொல்லுங்க. இச்சை. மெதுவா பேசுங்க. இச்சை. நான் சொன்ன இன்னும் நீங்க 2 மணி நேரம் பேசணும். அதனால இப்போவே மொத்த வால்டேஜும் தீர்த்தீங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. முதல் குழி என்ன? ரெண்டாவது குழி என்ன? 3 ரகசிய பாவம். பாவம். அங்க குழி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்க குழி இருக்குன்னு வெளியே பார்த்தா ஃப்ளாட்டா இருக்கு. வெளியே பார்த்து ஃப்ளாட்டா இருந்ததுனால தான் யாரும் ஓடி போனாங்க. ஏறி போனவங்க எல்லாம் உள்ள விழுந்துட்டு தேடி பார்த்தா யுத்தத்துல ஓடின ஆட்களே காணல. யாருக்கும் தெரியாம பண்றோம் இல்லையா தப்பு? யாருக்கும் தெரியல இல்லையா? உனக்கு தெரியுமா? நீ கரையேற முடியாத கேணிக்குள்ள கிடக்கிறாய். சில நேரம் வீட்டில் உள்ளவங்க பார்வைக்கு நம்மள மாதிரி நல்லவர்கள் இல்லை.
சமூகத்தில் உள்ள பார்வைக்கு நம்மள மாதிரி நல்லவர்கள் இல்லை. கூட வேலை பார்க்கிறவங்க பார்வைக்கு நம்ம மாதிரி நல்லவர்கள் இல்லை. ஆனா நம்ம ரகசிய பாவத்தில் விழுந்து கிடக்கிறோன்னு நம்முடைய மூச்சு காற்றே சொல்லித்தரும். எதை வேணாலும் நீங்க மறைக்கலாம், எதை மறைக்க முடியாது தெரியுமா? உங்க நாசியில இருந்து வருது இல்லையா சுவாசம், அந்த சுவாசத்தை மறைக்க முடியாது. அந்த சுவாசம் உங்களை உணர்த்தும், அது சொல்லித்தரும் நீ தப்பு பண்ற. இல்ல யாருக்குமே தெரியாது இல்லையே, உன் சுவாசத்துக்கு தெரியுது. இப்ப சொல்லுங்க, 3 பாவக்குழிகளை சொல்லுங்க. நிறைய பேர் பேசவே இல்லை. நான் நினைக்கிறேன் அப்படி வசனத்தை ரசிச்சு கேட்குறீங்களா, இல்லை எனக்கு தமிழ் ரொம்ப மோசமா இருக்கா? எப்படி? ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. 4 பொய். பொய் பொய். அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆராதனைக்கு தான் வருகிறார்கள், பாடல் எல்லாம் பாடுகிறார்கள், எடைய முறுக்குடைச்ச மாதிரி அந்நிய பாஷை எல்லாம் ஆவியில நிரம்புகிறார்கள். என்ன பொய். இந்த வெள்ளை போட்டுட்டு வர ஆட்கள் போய் சொன்னா கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா? வெள்ளைக்கும் அடியில புதைந்து விடுவார்கள். நான் உங்களை சொல்லலை, ஏன்னா நீங்க உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் இல்லைன்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே போய். யாராவது 2 பேர்கிட்ட உண்மையை பேசி இருக்கணும். யாராவது என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தள்ள தெளிவா தெரிஞ்ச 2 ஆவிக்குரியவர்கள் கண்டிப்பா இருக்கணும். அவங்கள்ட்ட நான் ஒத்துக்கொள்ளணும், அவங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லணும், அவங்கள்ட்ட நான் மறைக்காம பேசணும். அப்பதான் என்ன தூக்க முடியும். குழிக்குள்ள கிடந்துட்டு அப்படி இல்லை பாஸ்டர் நான் குழிக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொன்ன என்ன செய்ய முடியும்? ஏன் நீ ஒத்துக்கிட்டா இல்லையா உன்னை தூக்க முடியும்? தூக்க கர்த்தர் வந்திருக்கு, தூக்க கர்த்தர் தேவ மனுஷர்களை அனுப்பி இருக்கு, தூக்குவதற்கு ஆவியானவர் வந்திருக்கிறா. நான் குழிக்குள்ள கிடக்கிறேன், நீ ஒத்துக்கணும் இல்லையா? இது குழிக்குள்ள கடந்துட்டு ஆமென் அல்லேலூயா உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரியவன் மாதிரி நடிச்சா எப்படி நம்மளை உதவி செய்ய முடியும்? சரி, நீங்க பேச வேண்டாம், நீங்க முறைச்சு பார்த்துட்டே இருங்க, நான் பேசிட்டே இருப்பேன். நீங்கள் முறைக்க நான் கூடுதல் பேசுவேன். ரெண்டு பேர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாஸ்டர், எனக்கு உதவி வேணும். நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கேன் பாஸ்டர், எனக்கு உதவி வேணும். என் வாழ்க்கையில் ஏதோ நடந்துட்டு இருக்கு, எனக்கு உதவி வேணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாருக்கு ஆலோசனையும் தேவையில்லை, எனக்கு எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா குழி இன்னும் ஆழமா இல்லை போயிட்டு இருக்கும்.
இல்ல சரிதானே? இல்ல இப்போ நீங்களே சொல்லுங்க, பாவக்குழி எத்தனை எண்ணம் சொன்னேன்? ஒன்று. ஒரு வார்த்தை கூட சூத்திரம் சொல்லாம நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்ல முடியுதுன்னு சொன்னா அவார்டு கொடுக்கணும் இல்லையா? ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணாம நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆஸ்கார் அவார்டுலேயே கொடுக்கணும். அது நம்மளை நம்பவும் வைக்கிறாங்க இல்லையா? அந்த முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அந்த உள்ள உடஞ்ச மாதிரி கண்ணீரோட, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா நான் சர்ச்சுக்கு வரலன்னு பார்க்காதுங்க, நான் பாரத்தோட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். நீங்க சபை பாஸ்டரை பார்த்தாலே முறைச்சிட்டு போறீங்க. எப்படி உதவுறது? எப்படி உதவுறது? பாஸ்டர்மா என்னத்துக்கு? பாஸ்டர்மா என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நான் வெளியே எல்லார்ட்டையும் அன்பா சிரிச்சு பேசுறேன், ஆனா வெளியே வர முடியாத பிரச்சனைக்குள்ள நான் அகப்பட்டு இருக்கேன், எனக்கு உதவி தேவைன்னு நான் உண்மையை ஒத்துக்கொள்ளும் தானே அவங்க தூக்கி விட முடியும். இது அவங்கள கண்ட உடனே நான் அவங்கள விட பெரிய ஆவிக்குரிய ஆள் மாதிரி அவங்கள கண்டு praise the Lord sister, என்ன பார்க்கிறாய்? அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பாடி நம்மளை விட நல்லா தானே இருக்கு, இந்த பாடி உதவி செய்ய முடியுமா? இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சுன்னு வைங்க, நான் மனைவிட்ட சொல்லுவேன். நான் மனைவிட்ட, அது ஒரு கத்து, புருஷனுக்கு லாட்டரி அடிச்சுன்னு மனைவிட்ட சொன்னா ஒரு கத்து. ஆனா நான் பார்க்குற 2 மொபைல் ஃபோன் எடுத்தப்போ 2000 ரூபா தெரியாம மொபைல் ஃபோனோட வந்து ரோட்டில் விழுந்து தொலைச்சிட்டேன்னு வைங்க, மனைவிட்ட சொல்ல மாட்டேன். மனைவிட்ட சொல்ல மாட்டேன். என்னோட இன்னர் சர்க்கிளில் உண்டு இல்லையா ஆவிக்குரியவர்கள், அவங்கள்ட்ட சொல்லுவேன். இப்படி நான் பார்க்கல 2000 ரூபா போட்டிருந்தேன், மொபைல் ஃபோனை கையில் எடுத்தப்போ 2000. என் மனைவிட்ட நான் 2000 ரூபா தொலைச்சேன்னு சொல்ல என் மனைவி என்ன சொல்லுவோம்? என்னைக்காக்கும் பாக்கெட்டில் போட்டிருக்கிற காசை ஒழுங்கா வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. கடந்த 15 ஆண்டு திருமண வாழ்க்கையில ஒரு நாளை சொல்லுங்க ஒழுங்கா காசை வீட்டுக்கு கொண்டு வந்தது. என்னைக்கும் டாஸ்மார்க்ல தொலைச்சிட்டு வருவீங்க, இன்னைக்கு ரோட்ல தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான வித்தியாசம். என்னைக்கு எங்க தொலைப்பீங்க? ஒயின் ஷாப்ல தொலைய வேண்டியது எங்க தொலைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ அந்த 2000 ரூபாயும் பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்தா அது 8வது உலக சாதனை. அப்ப நான் ஏன் பண்ணதை வீட்டுல சொல்ல முடியுது, நான் இழந்ததை வீட்டுல சொல்ல முடியல. அப்ப எனக்கு என்ன தேவை? உதவி செய்கிற ஆவிக்குரிய வட்டாரம். வட்டாரம்னு சொன்ன என்ன ஒரு முறப்பு? கிடைச்சதை வீட்டுல சொல்றேன், தொலைஞ்சதை ஆவிக்குரியவர்கள்ட்ட சொல்றேன். உடனே ஆவிக்குரியவர்கள் என்ன சொல்லணும்? நீங்க இதுவரை இப்படி தொலைச்சதில்லை, ஏதோ தொலைஞ்சிருக்கு, கண்டிப்பா 10 மடங்கு கர்த்தர். இதை தொலைஞ்சதை வீட்டுல சொன்னா உடனே என்ன சொல்லுவோம்? நீ என்கேஜ்மெண்ட் ஆன போய் ஆட்கள் சொல்லி சொல்லும்,
இந்த ஆள் ஒரு காசு ஒழுங்கா வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாருன்னு நான் தான் நம்பல. நான் தான் ஒத்த காலில் நின்ன கட்டிய தீர்வேன். எனக்கு இது வேணும். ஆமென். நம்மளை தூக்கி விட எது தேவை? ஆவிக்குரிய நான் பாவத்தில் இருக்கேன்னு ஒத்துக்கிட மாட்டோம். எனக்கு பொறாமை இருக்குன்னு ஒத்துக்கிட மாட்டோம். எனக்கு இச்சை இருக்குன்னு ஒத்துக்கிட மாட்டோம். நான் போய் சொல்றேன்னு ஒத்துக்கிட மாட்டோம். எதையும் ஒத்துக்கிடலைன்னு உங்களை எப்படி தூக்கி விடுறது? பார்க்கிறீர்களா முறைக்கிறீர்களா? இல்ல பாஸ்டர், நான் உண்மையிலே கரையேற விரும்புறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அதுதான் விடுதலைக்கு ஆரம்பம். அதுதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்லையா, அப்பவே விடுதலை ஸ்டார்ட் ஆயிட்டு. ஒத்துக்கிட்டப்ப விடுதலை. என்ன பேசாம இருக்கிறீங்க? ஒரு அல்லையிலே உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க, நல்ல விடுதலையோட ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சார், பாவக்குழிகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 இச்சை, 2 பொறாமை, 3 ரகசிய பாவம், 4 பொய். நம்ம ரொம்ப போய் பேச மாட்டோம், ஏக்கர் கணக்கில் பேசுவோம். கிலோ கணக்கில் எல்லாம் பேச மாட்டோம், டன் கணக்கில் பேசுவோம். ஆமா, ஒரு ஆள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா எங்களுக்கு ஒரு மீட்டிங் நீங்கள் வரணும், மீட்டிங் நீங்கள் வரணும். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார். பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்புனார். இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரை நான் வெளிநாட்டில் இருப்பேன். ஒரு மாதம் நான் எங்கே இருப்பேன்? வெளிநாட்டில் இருப்பேன். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்து என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கேள்வியே இல்லை. அடுத்து அவர் வெளிநாட்டுக்கு போவேன்னு சொன்னால் அடுத்த நாள் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் பாதுகாப்பாய் வெளிநாட்டில் வந்து சேர்ந்துட்டேன். எங்கே போய் சேர்ந்தாச்சு? வெளிநாட்டில் போய் சேர்ந்தாச்சு. ஆள் வெளிநாட்டில் போயிட்டாருன்னு சொல்லி நானும் என் மனைவியும் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சு மார்க்கெட்டில் போனால் சைடில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ என் மனைவி என்கிட்ட கேட்குது, மார்த்தாண்ட எல்லாம் வெளிநாடாச்சோன்னு. I reached safe. அப்போதான் எனக்கு புரிஞ்சு, நம்ம சென்ட் கணக்கில் ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் ஒன்றும் போய் சொல்ல மாட்டோம். ஏக்கர் கணக்கில், டன் கணக்கில். நீ கரையேறணும். நீங்க மட்டும் இல்ல, பிரசங்கம் பண்ற நானும் கரையேறணும். என்ன ஏறி வர பண்ணுகிறோம். நான் குழியில கிடக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சாத்தான் சொல்லுவான், ஏ உன் ஆளை பாரு, குழியில கிடக்கிற நான் பார்த்தேன்னு. அது என் தெய்வத்துக்காக்கு இழுக்கு. அதனால என் தெய்வம் என்ன ஏறி வர பண்ணுகிறார். கை தட்டி ஏறி வர பண்ணுகிறோம். பிரௌடியாக்கா அஞ்சாவது பாவக்குழி அசுத்த ஆவிகளுக்கு அடிமைப்படுதல்.
அசுத்த ஆவிகளுக்கு அடிமைப்படுதல். நேற்றைக்கு ஒரு கேம்பில் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் பலமாய் ஆவியில் நிரம்புகிறார்கள், தூக்கி வீசப்படுகிறார்கள். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார், பலமாய் அசைவாடுகிறார். பிரசங்கம் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கினேன். கீழே இறங்கி இவங்க பக்கத்தில் போனேன். இவங்க பக்கத்தில் போன பேர் இடத்துல சொல்லணும், யார்கிட்டையும் சொல்லாத, என்னை விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன். என்ன நானே யோசிக்க வேண்டி வருது. சாத்தானு கிராமர் தெரியுது. என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினா நான் போயிடலான்னு தெரியுது. யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை நான் என்ன பண்ணனோ அதையே ஜனங்கள் நம்பிக்கிடட்டும், நீ என்ன ஒண்ணு செய்யாத, நான் போயிடுறேன்னு. தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். எது நம்மளை குழிக்குள்ள கொண்டு போகுது? அசுத்த ஆவிக்கு அடிமைப்படுதல். அப்போ ஒன்றாவது குழி பாவக்குழி. அந்த பாவக்குழியில் உள்ள 5 வகை குழிகள். 1 இச்சை, 2 பொறாமை, 3 ரகசிய பாவம், 4 பொய், 5 அசுத்தாவிக்கு அடிமைப்படுது. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை பயன்படுத்தி நீங்களே ஜெபிங்க. ஏன்னா பரலோகத்தின் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர், நான் உன்னை ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர். நல்ல கையை உயர்த்தி, என் குடும்ப கரையேறணும் அப்பா, நான் பெற்ற பிள்ளை கரையேறணும் அப்பா. ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ரக்கத்தரதியா கபனா. தேவதூதர்களை அனுப்பி உங்களை தூக்க போறாரு. தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை தூக்க போறாரு. தம்முடைய மிகுந்த பிரசன்னத்தை அனுப்பி உங்களை தூக்க போறாரு. பல தடவை நீ விழுந்துட்ட, நீ பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லி சாத்தான் தேவனையே இகழ்ந்து பேசுறான். சாத்தான் தேவனுக்கு முன்ன போய் நின்னே உன்னை காட்டி ஆண்டவரை வேதனைப்படுத்தி பேசுறான். நீ அதை தொடர்வது ஆண்டவர் விரும்பல. அந்த பாவ தொடர்பில் இருப்பது ஆண்டவர் விரும்பல. கர்த்தர் இன்னைக்கு ஒன்ன, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஒருவேளை அந்த குழிக்குள்ள கிடந்தாலும், அவர்கள் குழியே போதும் என்று கிடந்தாலும், கர்த்தர் உன்னை பத்திரமா ஏறி வர பண்ணுகிறார். ஜபிங்க ஜபிங்க ஜபிங்க. நல்ல ஓசையா கையா தட்டுங்க. அப்போ 1வது ஒரு மனிதன் விழ வாய்ப்புள்ள குழி பாவக்குழி. 2வது ஒரு மனிதன் விழ வாய்ப்புள்ள குழி உபத்திரவத்தின் குழி. 1 என்ன குழி? உங்க பக்கத்தில் இருக்க ஆட்கள் எழுதுறாங்களான்னு பார்க்கணும். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
நான் சொல்றபடியே நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ரொம்ப நேரம் வாலியத்தை வீட்டில் வச்சுட்டு வந்தியாளோ? வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது ஆடியோ கூட கொண்டு வந்தியாளோ? ஆடியோ சொல்லுங்க. ரொம்ப நேரம் குழிக்குள்ள இருப்பது ஆபத்தானது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஏன்னு நான் சொல்லித்தாரேன். 2020 உலை இவ்வளவுதான் இருந்து. 2020 உலை இவ்வளவுதான் இருந்து. 2021 உலை இவ்வளவுதான் இருந்து. 2022 உலை இவ்வளவுதான் இருந்து. 2023 உலை இவ்வளவு ஆயிட்டு. 2024 உலை இவ்வளவு ஆயிட்டு. 2025 உலை மீசவர வந்துட்டு. இப்ப சொல்லுங்க, இன்னும் அந்த உலையில இருந்தா என்ன நடக்கும்? மீசவர உலை வந்துட்டுன்னு சொன்னேன். இன்னும் அதுல இருந்தா என்ன நடக்கும்னு கேட்டா தெரியல. மூழ்கிடும் என்கிற பதில் முற்றிலும் தவறானது. இதுவரை வந்துட்டு இவ்வளவு வந்தா மூழ்குமா செத்து போமா? ஆனா அந்த குழியை பார்த்த ஆட்கள், வெளியில நிற்க ஆட்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? பாஸ்டர், அந்த குழியில விழுந்தா என்ன சாகாதே பாஸ்டர். இல்ல சிஸ்டர், அந்த குழியில விழுந்தா சாகாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பாடி 5 வருஷமா அங்க கிடக்கு. எத்தனை வருஷமா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலை இவ்வளவு இருக்கும்போது கைத்தட்டை எல்லாம் முடியுது, பாடம் எல்லாம் முடியுது. உலை இவ்வளவு ஆனப்பவும் ஆவியில் நிரம்ப எல்லாம் முடியுது. உலை இவ்வளவு ஆனப்பவும் சோத்திரம் சொல்ல துதிக்கலாம் முடியுது. உலை இவ்வளவு ஆனப்போ கைத்தட்டு நின்றுட்டு, ஆராதனைக்கு வாரது கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு, வேதத்தை வாசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு, 90% என்ன ஆச்சு? ஆக்ஷன்ஸ் எல்லாம் செத்து போச்சு. ஆவிக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் செத்துட்டு. இதுல எப்பெல்லாம் யாரையும் வந்திருக்கலாம் இல்லையா? உலை இவ்வளவு இருக்குமோ வந்திருக்கலாம். உலை இவ்வளவு இருக்கும்போ உதவி தேவைன்னு சொன்னா தூக்கி விடதானே போகணும். உலை இவ்வளவு இருக்கும்போ வந்திருக்கலாம். இப்ப உலை எங்க வந்துட்டு இல்ல, பாஸ்டர்ட்ட உதவி கேட்கணும்னு சொல்லி வாயை திறக்க முடியாது. ஏன்னா வாய் எதுக்குள்ள இருக்கு? நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். எந்த ஆபத்துல நீங்க விழுந்தாலும் உடனே வெளியே வர முயற்சி எடுக்கணும். ஏன்னா 5 மாசம் நீங்க உலையில இருந்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பாடி உலைக்கு ஒத்து போயிடும். அப்புறம் உலை சுகமா இருக்கும். முறைத்து முறைத்து பார்க்கிறீர்கள். அப்புறம் நம்ம சொல்ல ஒத்துக்கிட பாஸ்டர், சபையில வந்து உட்கார்றதை விட உலையில உட்கார்ந்தா நல்லா இருக்கு, ஏசியில் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இல்ல, நீங்களும் விழ வாய்ப்புண்டு. நானும் உபத்திரவத்தின் உழைக்குள்ள மாட்டேன் வாய்ப்புண்டு. ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே நான் ஏறி வர விரும்பணும்.
உடனே நான் ஏறி வர விரும்பணும். கையை உயர்த்தி காப்பாற்றுகிற கர்த்தரை நோக்கி கையை உயர்த்தி சத்தம் உயர்த்தி வா திறந்து உடனே நான் ஏறி வர விரும்புகிறேன். உடனே நான் ஏறி வர விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை மொத்தமாய் உலையில மாட்டி விட்டது. என் ஜப ஜீவியம் மொத்தமாய் உலையில மாட்டி விட்டது. நான் அமிழ தொடங்கினேன். ஆனா இப்ப நான் கிட்டத்தட்ட அமிழ்ந்து விட்டேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஏறி வர பண்ணுகிற கர்த்தர். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துக. இப்ப சொல்லுங்க, 1வது குழி பாவக்குழி, 2வது குழி கொஞ்சம் பலமா பேசுங்க. சரி, நீங்க பேசலைன்னாலும் நான் பேசிதானே ஆகணும் இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. எரேமியா 38ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை வாசிக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? சொல்லுங்க. எல்லாத்துலயும் சொல்லுங்க, மெதுவா. எல்லாத்துலயும் சகோதரர்கள் வா திறந்து பேசாதுங்க. என்ன எப்பவுமே நான் உங்களுக்கு அனுகூலமா தான் இருப்பேன். நீங்க பயப்படவே வேண்டாம். நான் ஒரு தடவை புஸ்தகத்துல வாசிச்சுட்டு இருந்தேன். உலக சாதனைகள் 7. உலக சாதனைகள் 7. அப்புறம் நான் பேனா எடுத்து கீழே 1 கூட எழுதினேன். உலக சாதனைகள் 7 கிடையாது, 8. 8வது உலக சாதனை சகோதரர்கள் சபையில வந்து வாயை திறக்கிறது. அதனால தயவு செஞ்சு நீங்க வா திறக்காதுங்க. 8வது சாதனை கண்டுடும். சொல்லுங்க, எல்லாத்திலையும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை அரசன் தன்னுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிற பொக்கிஷ சாலையில போனா. பொக்கிஷ சாலையில என்ன இருக்கும் சிஸ்டர்? பொக்கிஷ சாலையில் இருக்கிறதெல்லாம் பொன்னு, வெள்ளி, முத்துக்கள், இதெல்லாம் தான் பொக்கிஷ சாலையில் இருக்கும். ஏன்னா அது ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம். ஒரு நாள் அரசன் பொக்கிஷ சாலைக்குள்ள போனா வேஸ்ட் துணி உள்ள கிடக்கு. உடனே அரசன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னா, 24 மணிக்கூருக்குள்ள இந்த வேஸ்ட் துணியெல்லாம் எரிச்சிருக்கணும். உடனே வேலைக்காரன் சொன்னா, இருக்கட்டும் அரசே. என்ன இருக்கட்டும் அரசே? ஏன் அரசனை பொறுத்தவரை பொக்கிஷ சாலையில் இருக்கிற கிழிந்து போன பழம் புடவைகளும் கந்தை துணிகளும் வேஸ்ட். அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் சாட்சி சொல்லும். ஒரு காலத்தில் என்னை உடுத்தார்கள், ஒரு காலத்தில் என்னை பயன்படுத்தினார்கள், ஒரு காலத்தில் என்னை கல்யாண வீட்டில் கொண்டு போனார்கள், கிழிந்து விட்டேன், உதறி விட்டார்கள்.
அதுக்கு சாட்சி அதோட முடிஞ்சுனாக்கும் அது நினைச்சது. ஆனா பொக்கிஷ சாலையில கர்த்தர் அதை வச்சிருந்தத ஒரு நோக்கத்தோட. எதுக்கு தெரியுமா? உபத்திரவத்தின் குழியில் அகப்பட்டிருக்கிற யாரையோ ரொம்ப பத்திரமா தூக்கி விடணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. எல்லாராலையும் தெய்வத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. எல்லாரும் தெய்வ ராஜ்யத்துக்கு தேவை. எல்லாரும் பயன்படணும். நீ கிழிந்து போனாலும் காய்ந்து போனாலும் நீ கந்தையானாலும் உன்னை பற்றி தெய்வத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை வச்சு சிலரை கரை சேர்க்கணும். ஒருத்தரையுமே உபயோகமற்றவர்கள் சொல்ல முடியாது. யாரையுமே உபயோகமற்றவர்கள் சொல்ல முடியாது. அரசை எடுத்து அடுப்பில் போடுங்கன்னு சொன்னதை வேலைக்காரன் என்ன செய்யல? அடுப்பில் போடல. அப்பதான் தெரியுது உயர்ந்த நோக்கம். இதுவரை யாரோ என்ன சுற்றிட்டு நடந்துடும். இதுவரை யாரோ என்ன சுற்றிட்டு நடந்துடும். இதுவரை என்ன வச்சு நிர்வாணத்தை மறைச்சணும். அவ்வளவுதான் நான் சாட்சி சொல்ல முடியும். அப்புறம் கிழிஞ்சிட்டேன், பயனற்று போயிட்டேன். ஆனா இப்போ அந்த படம் படம் ஒரு சாட்சி சொல்லுது. எரேமியா உயிரோடு இருக்கார் இல்லையா? யாரு தூக்கி விட்டோம் தெரியுமா? யாரு தூக்கி விட்டது? கந்தை துணியும். நல்லா வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க. நீங்கள் என் பிள்ளை ரொம்ப மோசம் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த பிள்ளைக்கு மேலேயும் தெய்வத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் அந்த பிள்ளை நீ உருப்படவே செய்யாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பிள்ளையும் தெய்வத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கிழிஞ்சு போன கந்தை துணியை பற்றி அதுவரை இல்லாத ஒரு உயர்ந்த நோக்கம் என் ஆண்டவருக்கு உண்டுன்னா, யாரையோ தூக்கிவிடும்படி, யாரையோ குழியிலிருந்து கரையேற்றும்படி, யாரையோ கரையேற்றும்படி. அப்புறம் அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க எரேமியாவிட்ட, இதை பிடிச்சுக்கோ, இதை பிடிச்சுக்கோ. உடம்புல உரசல் கூட இல்லாமல் சாதாரணமாக குழிக்குள்ள அகப்பட்டவங்களுக்கு உடம்புல அடையாளங்கள் இருக்கு. இது 1985 குழியில் விழுந்த அடையாளம். ஆஹா, இது 1990 குழியில் விழுந்த அடையாளம். அப்புறம் இங்கே என்ன ஒரு உடைவு? அது டாஸ்மார்க்கில் அடிச்சுட்டு போய் குழியில் விழுந்த அடையாளம். அப்புறம் இந்த பக்கம் என்ன ஒரு கீறல் இருக்கு? அது மனைவிட்ட நான் பெரிய ஆள்னு காட்டலான்னு நினைச்சப்போ மனைவி போட்ட அடையாளம். ஆனால் எரேமியாவுடைய உடம்புல பால் கிணற்றுல துறவுல தூக்கி எறியப்பட்டதனுடைய ஒரு அடையாளம் கூட இல்லை. ஏன்னா உரசல் கூட இல்லாம கரதூக்கினார் கர்த்தர். அல்லேலூயா. பழைய அடையாளங்களே உன் வாழ்க்கையில இருப்பதில்லை. இப்ப குழிகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 பாவக்குழி, 2 உபத்திரவத்தின் குழி, 3 பிட் ஆஃப் லோன்லினஸ், தனிமையின் குழி. சிலருக்கு தனிமையாக இருக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா அது பாவம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பு. சிலருக்கு தனிமையாக இருக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா அது தெய்வத்தை நெருங்க வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பு. சிலருக்கு தனிமையாக இருக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா மனநிலை பாதிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ தனிமையில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? இல்லை, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் சொன்ன பிறகு நான் பேசலாம். 1, ஆமாம், நல்ல 18 வயசான பையனுக்கு வீட்டில் வைஃபையும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு மொபைலும் கையில் கொடுத்துட்டு அப்பா அம்மா இன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டோன்னு சொன்னால் அவன் உடனே என்ன செய்வான் தெரியுமா?
பிள்ளை இன்னைக்கு வீட்டில் மத்தியானம் சாப்பாடு ஒன்றும் கிடையாது, நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், வைஃபை இருக்கு, மொபைலும் கையில் வச்சுக்கன்னு சொல்ல அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஒரு மோட்டர் கிடையாது, அவன் யோயோ. அவன் சொல்றான் நீங்க வீட்டுல இல்லையா, வைஃபை இருக்கா, அட்ரா சக்கன்னு. அப்போ சிலருக்கு தனிமையா இருக்க வாய்ப்பு கிடைச்சா சாத்தான கூட இருந்து விளையாடக்குள்ள நல்ல வாய்ப்பு. தனிமை அவங்கள தொலைக்குது, தனிமை அவங்கள தொலைக்குது. ஆனா சிலருக்கு ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் என்ன தனியா இழுத்துட்டு போக மாட்டீராப்பா, ஒரு மணி நேரம் எனக்கு தனிமையா உம்மோட உட்கார்ந்து உள்ளத்தை திறந்து பேசணும் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட உண்மை நான் நேசிக்கிறேன்னு எனக்கு உங்கள்கிட்ட இருதயம் திறந்து சொல்லணும் அப்பா. நான் புருஷனை நேசிக்கிறேன், மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன், இவங்க எல்லாரையும் விட உண்மை நேசிக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு உம்மிடத்துல சொல்லணும் அப்பா. எனக்கு கொஞ்ச நேரம் உம்முடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து என்ன இழக்கணும், உம்முடைய பிரசன்னத்துல என்ன தொலைக்கணும், உம்முடைய பாதத்துல விழுந்துட்டு சக்கரை தண்ணியில கரைஞ்சு போற மாதிரி உம்முடைய பிரசன்னத்துல கரைஞ்சு போடும். அப்புறம் தேடினாலும் நான் அப்படிங்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுல உமக்குள்ள கரைஞ்சு போடணும். இது 2வது வகை. 3வது வகை தனிமையா இருந்துன்னா, என்ன எல்லாரும் கைவிட்டார்கள், எனக்காக யாரும் இல்லை, நான் என்னத்துக்கு இருக்கணும், நான் என்னத்துக்கு, தற்கொலை எண்ணங்கள் வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும். மனதில் அழுத்தம் அதிகமாகும், மனநிலை பாதிக்கப்படும். நீங்க இந்த 3ல எந்த வகை? கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தருவேனா, கூட்டம் முடிஞ்சு கை குலுக்குவேன்னு. இப்ப இல்லை, இப்ப இல்லை. இதுல இருந்து என்ன புரியுது, என் தமிழ் யாருக்கும் புரியலன்னு எனக்கு புரியுது. என் தமிழ் புரியுதா? ஆமென். ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்க, ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு கையில் கிடைச்சது. யோவான் என்கிற பக்தனை கர்த்தர் தனிமையில் கொண்டு போனதுனால தான் எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற தைரியம் நமக்கு கிடைச்சது. யோசேப்பு என்கிற மனுஷனை கர்த்தர் தனிமையில கொண்டு போனபடியால் தான் எந்த மனுஷனும் உருவாக்கப்பட முடியும் என்கிற எண்ணம் நமக்கு கிடைச்சது. யோவான் ஸ்நாபகனை கர்த்தர் தனிமையில கொண்டு போனபடியினால தான். அப்போ உன்னை தனிமைப்படுத்துவது கர்த்தர் உன்னை வெறுப்பதினால் அல்ல. சிலர் உன்னை வெறுப்பது கர்த்தர் உன்னை வெறுப்பதினால் அல்ல. கர்த்தரே உன்னை தனிமைப்படுத்தி நீ ஜபத்துல கொஞ்சம் கூட, கிருபையில கொஞ்சம் கூட, ஆவிக்குரிய காரியங்கள்ல கொஞ்சம் கூட, தேவ பிரசன்னத்துல கொஞ்சம் கூட நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக கர்த்தரே என்னை தனிமைப்படுத்துகிறார். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 2 3 பலவீனத்தின் 4 பலவீனத்தின் குழி, பிட் ஆஃப் வீக்னஸ். என்ன? பலவீனத்தின் குழி. 3 வகை பலவீனங்கள் உண்டு.
ஒன்று சரீர பலவீனம். ஒன்று என்ன பலவீனம்? கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது. உடல் உள்ளது வரை உடல் வலிக்கும். உடல் உள்ளது வரை உடல் என்ன செய்யும்? வலிக்கும். ரெண்டு, அப்போ ஒன்று என்ன? சரீர பலவீனம். ரெண்டு மன பலவீனம். மூணு ஆவிக்குரிய பலவீனம். மூணு ஆவிக்குரிய பலவீனம். சரீரத்தில் பலவீனமா இருக்கும்போவே ஆவிக்குரிய பலவானா இருக்க வாய்ப்புண்டு. யார்கிட்ட சொல்லகு? சரீரத்தில் பலவீனமா இருக்கும்போவே ஆவிக்குரிய பலவானா இருக்க. எனக்கு இடுப்பு வலிக்குது பாஸ்டர், ஆமேன். எனக்கு முட்டு வலிக்குது பாஸ்டர், ஆமேன். எனக்கு கழுத்து வலிக்குது பாஸ்டர், ஆமேன். அப்படி இருந்து நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். நீ சரீரத்தில் பலவீனத்தால் தாக்கப்பட்டிருக்கிறாய், ஆனா நீ ஆவிக்குரிய பலவானா இருக்கிறாய். உன்னை பார்த்துதான் சத்துருவுக்கு பயம். மைக்கடைசன மாதிரி உடம்பும் வச்சுட்டு ஆவிக்குரிய பலவீனர்களை பார்த்து சத்துருவுக்கு பயம் இல்லை. விளக்குமாறு மாதிரி உடம்பு இருந்தாலும் ஆவிக்குரிய பலவானா இருந்தா உன்னை பார்த்து அந்தகார வல்லமைகள் பயப்படுகிறது. நீ ஏன்னா நீ ஆவிக்குரிய ராட்சதன், நீ ஆவிக்குரிய ராட்சதன். இது உடம்புக்கு சாப்பாடு போடுறதுலே கவனம், உடம்ப வலிக்காம கொண்டு நடக்கிறதுலே கவனம், உடம்ப ட்ரீட் பண்றதுலே கவனம். 50 வருஷம் அதுல ஓடி போயிட்டு உடம்புல பலவீனம் மாறிச்சா? இல்ல. ஆவிக்குரிய பலம் இருக்கா? இல்ல. ஏன் சரீரத்துல பலவீனமா இருக்கலாம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து விட்டது, சாராளுடைய சரீரம் செத்து விட்டது. அவர்கள் சரீர பலவீனர்கள், ஆவிக்குரிய பலவான்கள். கையா தட்டி விருப்பம் உண்டு நான் பெற்றுக்கிடுங்க. சரீர பலவீனன், ஆவிக்குரிய பலவான். நமக்கு சரீரத்தில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நமக்கு பிரச்சனை எல்லாம் எங்க? ஜபிக்க முடியல. ஆனால் கால் வலி, கை வலி, இடுப்பு வலி ஒன்றும் இல்லை. ஜபிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டா என்ன சொல்றோம்? காலையில் எழும்பினப்போ தலைவலியா இருந்து பாஸ்டர். உண்மையிலே தலைவலி இல்லை. சில காரியங்களை எல்லாம் சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டால் நம்ம அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு பையன் அவன் நான் வரமாட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு சொன்னாலே அவன் சொல்லுவான், சார் பாட்டி செத்து போச்சு. பாட்டி அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு வான்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எப்பெல்லாம் அவன் காலேஜுக்கு வரலையோ அப்பெல்லாம் ஃபோன் வரும், சார் பாட்டி. உங்களுக்கு என்ன எத்தனை பாட்டி ஒன்று கேட்கவும் முடியாது. ஏன்னா தாய் வழி பாட்டி, தந்தை வழி பாட்டி, மச்சான் வழி பாட்டி, அண்ணி வழி பாட்டி, நாத்தூன் வழி பாட்டி, அப்படி ஏகப்பட்ட பாட்டிகள் இருக்கலாம். அவன் 1.5 வருஷம் பைபிள் காலேஜ் வந்ததுல அந்த தம்பிக்கு பேர்ல 40 பாட்டி மாதிரி செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க.
ஒரு பாடி உயிரோடு இருக்க எத்தனை பாட்டிமாரை கொலை பண்ணியிருக்கு? ஃபோன் வந்தாலே புரிஞ்சுக்கணும், சார் பாட்டி செத்து போச்சு. நான் வந்த ஆட்களை என்ன நினைப்பு? நீ ரெண்டாம் தங்கம். ஒரு நாள் இந்த தம்பி பைபிள் காலேஜுக்கு வரும்போது என்னாச்சு தெரியுமா? புல்லட் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, புல்லட் ஆக்சிடென்ட் ஆகிட்டு டேமேஜ். திருவாண்டர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போச்சுனும் ட்ரீட் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு விட்டணும். நானும் மனைவியும் வீட்டில் பார்க்க போகிறோம். வீட்டில் பார்க்க போனால் இந்த தம்பியை படுக்க வச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பாட்டி எங்களை கண்டோன்னு எழுமி நின்று சொல்லுது, பாஸ்டர் என் உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை, என் பேரனை உயிரோட வைக்க ஜெபம் பண்ணுங்கன்னு. பாவம் அந்த தம்பிக்கு எல்லா இடமும் பேண்டேஜ் இருந்தாலும் வா திறந்துதான் இருக்கு. நான் கேட்டேன், இது யாரு தங்கம்? நான் அடிக்கடி கொல்லுவேன் இல்லையா சார் பாட்டி. நமக்கு பலவீனத்தை சொல்லி எக்ஸ்கியூஸ் என்ன செய்யலாம்? நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல? வயிறு வலியா இருந்து பாஸ்டர். அதுக்கப்புறம் ஒண்ணு கேட்க, நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல? தலைவலியா இருந்து பாஸ்டர். கல்யாணத்துக்கு போயிருப்போம், கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா அதை ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்த முடியாது. ஒரு வீட்டில் 4 பேர் சர்ச்சுக்கு வரல. அப்போ அந்த பாஸ்டர் முதல்ல புருஷன்கிட்ட கேட்குறாரு, போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல பிரதர்? அப்போ அந்த புருஷன் சொல்கிறாரு, என் மனைவியோட ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கல்யாணம் நாங்கள் போயிட்டோம். யாரு சொல்கிறது? புருஷன். அப்புறம் பாஸ்டர் மனைவிட்ட கேட்குது, சிஸ்டர் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல? அப்போ சிஸ்டர் சொல்லுது, அத்தானுக்கு தூரத்து சொந்தத்தில் ஒரு மரணம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. இந்த சகோதரிக்கு சொந்தத்தில் ஒரு கல்யாணம், அத்தானுக்கு தூரத்து சொந்தத்தில் +2 படிக்கிற பையன். +2 படிக்கிற பையன்கிட்ட பாஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாருமா ஏன் சர்ச்சுக்கு வரல? அப்போ அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் எல்லாருமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி வீட்டில் இருந்து போயிட்டோம். அப்போது 3 பேர்கிட்டையும் பேசுனதில் ஒரு காரியம் உறுதி ஆகிட்டு, இவங்க வீட்டில் இல்லை. என்கேஜ்மெண்ட்டாக கல்யாணமா மரணங்கிறத விடுங்க, இவங்க வீட்டில் இல்லை. அப்புறம் அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் உண்டு, 8 வயசு. அவன்கிட்ட பாஸ்டர் கேட்குறாரு, தங்கம் நீங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல? அப்போ அவன் சொல்கிறான், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். வீட்டில் சரியான சண்டை போட்டுட்டு அப்பா அம்மா விட்ட பேச மாட்டேன்னு சொல்லி ரூமுக்குள்ளே போய் பூட்டிட்டாரு. அப்புறம் அம்மா போய் கதவை தட்டினப்ப, நான் இன்னும் வெளியே வரமாட்டேன், தற்கொலை பண்ணி சாவேன்னு சொல்லிட்டாரு. உடனே அம்மா சொல்லிச்சு, நீங்கள் சாகிறதுக்கு முன்ன நான் சாவேன்னு சொல்லி அம்மா இன்னொரு ரூமில் போய் கதவை பூட்டிட்டு நானும் அண்ணனுமா 2 பேரும் கதவுலையும் இடிச்சுட்டே இருந்தோம். உண்மை என்ன தெரியுமா? அந்த கடைசியில் பச்சை பிள்ளை சொல்லிச்சு இல்லையா, 4 பேர்கிட்டையும் கேட்டப்போ 3 பேரிடத்துலையும் ஒரு ரிப்போர்ட்டு ஒத்து போகுது. வீட்டில் நாங்கள் இல்லைங்கிறது ஒத்து போகுது. 4வது ஆள்கிட்ட கேட்டப்போ தான் தெரியுது, அன்னைக்கு தான் வீட்டிலே இருந்திருக்கணும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பு தான். நீங்கள் நல்ல தேவ பிள்ளைகள். உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் உலகத்தில் வயிற்று வலியோ, இடுப்பு வலியோ, தலைவலியோ, என் சரீர சுமைகளோ என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனமாக்க கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய பலத்தை வச்சு சரீர பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். தப்புதான். ஆவிக்குரிய பலத்தை வச்சு சரீர பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. உற்சாகம் உள்ள ஆவியை வச்சு பலவீன சரீரத்தை என்ன செய்யலாம்? ஈஸியாக தூக்கிடலாம்.
ஆனா ஆவி பலவீனப்பட்டுட்டு சரீரம் மைக்கடைசம் மாதிரி இருந்தாலும் உபயோகம் கிடையாது. அருமை தேவ பிள்ளைகளே, பலவீனம் என்பது அடுத்த குழி. பலவீனம் என்பது அத 3 சொன்னேன். 1 சரீர பலவீனம், பிரச்சனை இல்லை. 2 மனபலவீனம், பிரச்சனை இல்லை. 3வது உள்ளதான் பிரச்சனை. அது என்ன? ஏன்னா மீதி 2ல இருந்து நம்மளை யாராவது வெளியே கொண்டு வருவனும். ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து நாம தான் வெளியே வர முயற்சிக்கணும். ஜெபிக்க முடியாத பொழுது தான் ஜெபிக்கணும். ஆராதனைக்கு வர முடியாத பொழுது ஆராதனைக்கு வரணும். பாட முடியாத பொழுது பாடணும். துதிக்க முடியாத பொழுது துதிக்கணும். குழிகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது உண்மையிலே சொல்கிறேன். உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்களை நான் உலகத்தில் எங்கேயுமே கண்டது இல்லை. உண்மையிலே சொல்கிறேன். இவ்வளவு நேரமாக நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பார்வையின் உங்களை பார்த்ததன் முடிவில் ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்கள் உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது பொய் தான் சொன்னேன். எதில் பலவீனமா இருக்கலாம்? சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம். எதில் பலவீனமா இருக்கப்படாது? தலைவலி வாரதுல தப்பு இல்லை, வயிற்று வலி வாரதுல தப்பு இல்லை. அதெல்லாம் வரும், அதெல்லாம் வர வாய்ப்பு உண்டு. பலவீனம் எல்லாம் என்ன செய்யும்? வரும். எங்க? சரீரத்தில். எதுல தெளிவா இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பினேன் பாஸ்டர். எழும்பின உடம்பெல்லாம் பலவீனமா இருந்து டக்குன்னு குளிச்சு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஓடி சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஓடி நீ பலவான். நேற்று காலையில் ரொம்ப கஷ்டமா இருந்து பாஸ்டர். உடனே டக்குன்னு எடுத்து முழங்கால் இருந்து 1 மணி நேரம் ஆவியில நிரம்பி ஜோம் பண்ண. உடம்பெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டிச்சு. நீ ஆவிக்குரிய பலவான். ரொம்ப ஒரே மன குழப்பமா இருந்து பாஸ்டர், என்னத்துக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னு தோணிச்சு பாஸ்டர். திடீர்னு பட்டப்படா பைபிள் எடுத்தேன், ஒரு டைரி எடுத்தேன், 5-6 வசனங்களை டக்கு டக்குன்னு எழுதினேன். கர்த்தர் என்னை உயிரோட வச்சிருக்கிறார் அப்படி எனக்கு தெளிவா தெரிஞ்சு நீ ஆவிக்குரிய பலவான். எத்தனை குழிகள் தான் சொன்னேன்? 1 1 2 3 4 5. இதோட முடிக்கிறேன். 5 பிரேதக்குழி. என்ன குழி? பிரேதக்குழி. 4 வகையான எரிமலைகள் உண்டு. 4 வகையான எரிமலைகள் உண்டு. 1 வெடிக்காத எரிமலைகள். வெடிக்காத எரிமலைகள். அது எரிமலை தான், ஆனா அது இதுவரை என்ன செஞ்சதில்லை? வெடிச்சதில்லை. ஆனா அதுக்கு பேர் என்ன? 2 வரலாற்றில் ஒரு தடவை வெடித்த எரிமலைகள். ஒரு எரிமலை பேர் என்ன? எரிமலை தான், ஆனா இதுவரை. ஆனா இன்னொரு எரிமலை பேரு எரிமலை தான், ஆனா வெடிச்சது. 3வது எரிமலை அடிக்கடி வெடிக்கும் எரிமலை.
ஒரு எரிமலை பேர் எரிமலை தான் இதுவரை வெடித்ததே இல்லை. ஒரு எரிமலை பேர் எரிமலை தான் ஒரு தடவை வெடிச்சிருக்கு. ஒரு எரிமலை பேர் எரிமலை தான் அடிக்கடி வெடிக்குது. இன்னொரு எரிமலை, அதுக்கு பேர் சூப்பர் வல்கோனா, அது இதுவரை தூங்கினதே இல்லை, எப்போ வெடிச்சிட்டு தான் இருக்கு. நீங்கள் இதோட ஒன்று விசுவாசிகளை கனெக்ட் பண்ணி பாருங்க. கரெக்டாக இந்த 4 வகை ஆத்துமாக்கள் சபையில் உண்டு. முதல் வகை பேர் என்ன? விசுவாசி தான். பேர் என்ன? விசுவாசி தான். இதுவரை சர்ச்சுக்கு வரல. பேர் என்ன? எரிமலை தான். ஆனால் இதுவரை சர்ச்சுக்கு. ரெண்டாவது எரிமலையை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அவங்க குடும்பமாக போன கிறிஸ்துமஸுக்கு வந்தாங்க. இனி எப்பொழுது வருவார்கள்? அடுத்த உயிர்ப்புக்கு வருவார்கள். பேரு விசுவாசம் வந்தது. 3 பிரச்சனை உள்ளப்ப மட்டும் வருகிற விசுவாசிகள். எப்படி மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள பார்க்கலாம். அவங்க வந்தாங்கன்னாலே புரிஞ்சுக்கிடணும், பார்ட்டி ஏதோ பிரச்சனையில். உங்களை இல்லைன்னா. 4வது வகை, இதுவரை ஒரு ஆராதனை கூட தவற விட்டதில்லை. சூப்பர் பிலீவர். சூப்பர் பிலீவர். நீங்க சூப்பர் பிலீவர். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. சிலரெல்லாம் ஆராதனைக்கு உட்காரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? மைக்க மேடையில் வச்சுட்டு மெதுவாக மேடையிலேருந்து கீழே இறங்கி போய் அவங்க மூக்கு பக்கத்தில் கை வச்சு பார்க்க வேண்டியிருக்கு, இது இருக்கா பாடி ஆச்சான்னு. ஒரு அசைவே கிடையாது. பாடும்போதெல்லாம், சோத்திரம் சொல்லும் போதெல்லாம் இட்டின் புழக்கம் மாதிரி ஆராதிங்க. அவங்கள்ட்ட ஒரு அசைவே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பிரேத குழிகள், உங்களே இல்லை. என்ன பிரேத குழிகள். அவங்கள்ட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி 12 மணி முழு ஜோத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு சொன்னேன், யாரெல்லாம் தூங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன், எனக்கு பாதாளத்துக்கு போகணும்னு விரும்புறவங்க எழும்பி நில்லுங்க. என்ன ஏன்னா பாதாளத்துக்கு போகணும்னு சொல்றவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்கன்னு சொன்னேன். ஒரு ஆள் எழும்பி நின்னுட்டாரு. சம்பவம் என்னன்னா, அவருக்கு எழும்பி நில்லுங்கன்னு சொன்னது மட்டும் கேட்டிருக்கு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் இப்படி ஆகுன்னு சொன்னேன், பாதாளத்து இப்போ விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்கன்னு சொன்னேன், நீங்கள் எழும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம 2 எழும்பியிலே நிற்கணும். புரியலையோ? இனி குழியிலண்டு ஏறி வருவது எப்படிங்கிறதற்கு 4 காரியங்களை சொல்லிட்டு ஜபிக்க போறேன். அப்போஸ்தல நடபடிகள் எடுங்க. ஒன்பதாம் அதிகாரத்தை கையில் எடுங்க. எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? 24வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம்.
அடுத்த வசனம். இங்கே தான் சொல்லியிருக்கு கரையேறது எப்படின்னு. இந்த கரையேற வேண்டிய 4 பிரின்சிபிள்ஸை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிடுறேன். என்ன? 1, விழித்திருக்கிறவர்கள் தேவை. யாரு தேவை? யாரு தேவை? ஒருத்தனை குழியிலிருந்து தூக்கணும்னு பிளான் பண்ணுனா 4 பேர் கரையில் தூங்காம இருக்கணும். 4 பேர் கரையில் தூங்காம இருக்கணும். இப்போ தேவை முதல்ல யாரு? விழித்திருக்கிறவர்கள். நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, பிரதர் தூக்கம் வரலையா? வருது பாஸ்டர். ஏன் தூங்கல? இல்லை, ஒரு ஆளை தூக்கி விடணும். ஒரு ஆளை தூக்கி விடணும். அப்போ விழித்திருக்கிறவர்கள் தேவை. 2, ஐக்கியம் உள்ளவர்கள் தேவை. யார் தேவை? ஐக்கியம் உள்ளவர்கள் தேவை. இப்ப 4 பேர் விழிச்சிருந்துட்டாங்க வைங்க. 4 பேருக்குள்ள ஜாதி சண்டை வந்தா என்ன பண்ண முடியும்? பேச்சு வாக்குல நீ என்ன ஜாதின்னு கேட்டா 4 பேரும் தூங்காம இருந்தது வேஸ்ட் ஆகும் இல்லையா? நீ கை வச்ச கயறில் நான் எப்படி கை வைப்பேன்? சரிதானே. நீ வார சர்ச்சில் நான் எப்படி? சரிதானே. நீ உட்கார்ந்த சேர்ல நான் எப்படி உட்கார்ந்துடுவேன்? ஜாதி அந்த எண்ணம் எல்லாம் உலகத்துல, அது தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. சொல்லுங்க, நாம் எல்லாம் மெதுவா பேசுங்க. ஒரே ஜாதி, அது உலகத்துல உயர்ந்த ஜாதி. அவ்வளவுதான். வாபஸ் வாங்கணுமோ? வாய்ப்பில்லை. நாம எல்லாம் ஒரே ஜாதி. உங்க உடம்புல 5.5 லிட்டர் பிளட் இருக்கா? பிரசங்கியாருக்கு உடம்புல 5.5 லிட்டர் பிளட் இருக்கு. நீங்க அழும்ப உப்பு தண்ணி தானே வருது, பிரசங்கியார் அழும்ப உப்பு தண்ணி தான் வருது. இதுவரை சக்கரை தண்ணி வந்ததில்லை. உங்க உடம்புல இருக்கிற பிளட் ரெட் கலர் தானே, பிரசங்கியாருக்கு உடம்புல இருக்கிற ரெட் கலர் கூட ரத்தம் ரெட் கலர் தான். உங்களை பெற்றது தாய் தானே, பிரசங்கியாரை பெற்றது தாய் தான். நீங்க உருவானதும் கற்பத்துல தானே, நான் உருவானதும் அதே கற்பத்துல தான். இதுக்கிடையில எப்படி ஜாதி வந்து? என்ன பார்க்கிறீர்கள்? ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நாய்களுக்கு வர ஜாதி இருக்குன்னு. நான் சொன்னேன், சகோதரா நாய்களுக்கு ஜாதி இருக்குன்னு நாய்களுக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே பேசல. இவர் ஆனார். எந்த நாயாவது சொல்லியிருக்கான் நான் டாபர் மேன்னு? எந்த நாயாவது நான் ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு சொல்லியிருக்கா? எந்த நாயாவது நான் பிட்புல்லுன்னு சொல்லியிருக்கா? எந்த நாயாவது நான் பொமேரியன்னு நினைச்சிருக்கா? எல்லா நாயும் அவுத்து விட்டா தெரு நாய் தான். நம்ம வீட்டில் கட்டி வச்சு ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு அட்ரஸ் பின்கோடெல்லாம் கொடுத்து நம்ம நல்லா சாப்பாடு கொடுக்கறதுனால வள் வள்ளுன்னு கத்தல்ல குறைக்கல. அவுத்து விட்டு பாருங்க, தெருநாயை விட கேவலமாக கத்தும். இல்லையா? நம்ம மட்டும்தான் 4 ஜாதிக்காரங்க ஒருமிச்சு ஒரே பாயில உட்கார்ந்து ஆராதிக்க முடியும். ஏன்னா நமக்கு ஜாதி இல்லை. நமக்கு இல்லை.
இந்த எண்ணம் உங்க ரத்தத்துல ஊறணும். நீ எவனுக்கும் தாழ்ந்தவன் அல்ல, நீ எவனை விட உயர்ந்தவனும் அல்ல, ஈக்குவல். முறைக்கிறீர்கள் நீங்கள், விட மாட்டேன். மறுப்புகள்லாம் விட முடியாது, இதுக்கு விட முடியாது. விழித்திருக்கிறதே வீணாய்விடும் ஜாதி பேச்செடுத்தால், காப்பாற்ற முடியாமல் போய்விடும் ஜாதி பேச்செடுத்தால். அதனால விழித்திருக்கிற 4 பேரும் கவனமா இருக்கணும். எதை பேசணும் எதை பேசப்படாதுன்னு. பேச்சு வாக்குல நான் இன்ன ஜாதியில் என்று ரட்சிக்கப்பட்டேன்னு மறந்து கூட சொல்லிடப்படாது. ஒரு சகோதரர், ரொம்ப அன்பான ஒரு சகோதரன்கிட்ட சொன்னாரு, நான் பிராமணர் சமூகத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள், நான் சொன்ன அதுக்கும் மேல. நான் முறப்பு. அதுக்கு மேல என்னன்னு கேட்டாரு, ஹைபிரிட்னு. நம்ம எல்லாம் ஹைபிரிட். இயேசுவின் பரிசுத்தமும் இயேசுவின் ரத்தமும் சேர்ந்து பிறந்த ஹைபிரிட். தெரியாம கூட பேச்சு வாக்கில் உட்கார்ந்து இருக்குமோ, நான் அதுல இருந்தாக்க வந்தேன் பிரதர், நான் இதுல இருந்தா நோ, நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நம்ம நோக்கம் என்ன? ஏறி வர பண்ணணும். நோக்கம் என்ன? ஏறி வர பண்ணணும். அப்போ நம்முடைய தேவை உலகத்தில் எங்கும் இல்லாத விழித்திருப்பு, நம்முடைய தேவை ஐக்கியம். என் கையில் இருக்கிற கயிறு தான் உங்க கையில இருக்கு. நான் பிடிச்சிருக்கிற கயிறு தான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. நான் விழித்திருக்கிற மாதிரி தான் நீங்க விழித்திருக்கிறீங்க. நமக்கு 4 பேருக்கு ஒரே நோக்கம். இதுல ஒருத்தனை தூக்க போறோம். அப்போ பிரின்சிபிள் 1 விழித்திருக்கணும், பிரின்சிபிள் 2 ஐக்கியமா இருக்கணும், பிரின்சிபிள் 3 எதிராளி தூங்கிட்டு இருக்கிறான், அதனால தேவையில்லாம பேசப்படாது. அதுக்கு முன்னத்த வசனத்தை போடுங்க. எதிராளி தூங்கிட்டு இருக்கிறான், நீங்களே பேசி அவனை எழுப்பி விடுவீங்களே தோணுது. சபையில எல்லாம் 3 நாள் கண்ணோட்சம் வைக்கணும். ராத்திரி 9 மணி கூட்டம் முடியும். அந்த 6 மணியிலிருந்து 9 மணி வரை பாட்டு சத்தம் வெளியே கேட்காது, துதிக்கிற சத்தம் வெளியே கேட்காது. அந்த 3 மணி நேரமும் ஆலயம் மயான அமைதியா இருக்கும். அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது சத்தம் 3 கிலோமீட்டர் வரை கேட்கும். 3 மணி நேரம் சத்தம் வெளியே கேட்கல, சாப்பிடும்போது சத்தம் 3 கிலோமீட்டர் கேட்குது. அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு அடுத்த நாள் சாப்பாடு காய்கறி வெட்டு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. காய்கறி வெட்டணும். ராத்திரி 12 மணிக்கு வெட்டி வெட்டி சொல்லணும். செல்விக்க மக ஒரு பையனு கூட ஓடினாலாம், நீ அறிஞ்சியா? வெட்டுறது என்ன? பரிசுத்தவான்கள் சாப்பிட காய்கறி. வாயில என்ன? செல்விக்க மக ஒருத்தனை கூட ஓடினாலாம், நீ நீ அறிஞ்சியா? உடனே அடுத்த ஆள் சொல்லுது, நான் 2 வருஷத்துக்கு முந்தைய நினைச்சேன் அந்த தங்கப்பனை பையன் தட்டிட்டு போவான்னு. அப்புறம் காய்கறி வெட்டி முடிந்தது, சண்டை ஆரம்பமானது. ஏன்னா காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது செல்லியாக்க வந்துட்டாங்க. என்ன பேச்சு? யாரை பற்றி பேச்சு? இல்ல ஓ மவளை பற்றி தான் பேச்சுன்னு. அவங்க உடனே சாரிய பொக்கி கட்டியாச்சு. இருக்கிறது வீணா போயிடும். தேவையில்லாத வேலை பேசிட்டோம்னா விழித்திருந்தது வீணா போயிடும், ஐக்கியமா இருந்தது வீணா போயிடும். ஒன்று விழித்திருத்தல், 2 ஐக்கியமா இருத்தல், 3 பிரயோஜனமுள்ளவைகளை பேசுதல்.
4 ஒரே நோக்கம். நாங்க 4 பேர், ஆனா எங்க நோக்கம் 4 பேர் இல்லை. எங்க நோக்கம் ஒரே ஆள். அவனை நாங்க 4 பேரும் சேர்ந்து பத்திரமா தூக்கி எடுத்து எதுல வைக்கணும்? கூடையில வைக்கணும். நான் திரும்பில் எம்ஏ படித்தேன், நான் எல்லாம் கூடையில் இருக்க மாட்டேன். இப்போ கூடையில் இருக்கலைன்னா கொலை பண்ணி போடணும். திரும்பில் எம்ஏ இல்லை, 5 PhD படித்தாலும் உயிரோடு இருக்குன்னா இப்போ எதுக்குள்ளே இருந்தாகணும்? கூடைக்குள்ளே இருந்தாகணும். இல்லை, என்னால் எல்லாம் கூடைக்குள்ளே இருக்க முடியாது. நோ, கர்த்தரே நம்மளை சில கூடைக்குள்ள வைப்பாரு. அது நம்மளை அழிக்கும்படி அல்ல, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்படி. சில ஆட்களை எல்லாம் ஒரு கூடைக்குள்ள வைக்க முடியாது, வயற ஒரு கூடையில வைக்கணும் ஆளை. சில ஆளெல்லாம் இந்த ஜன்னல் வெளியே போயிடும். ஒரே நோக்கம். சொல்லுங்க, விழித்திருத்தல். மெதுவா பேசுங்க. ஆனா நீங்க நல்லா பேசுறீங்கண்ணே, நீங்க நல்லா பேசவே இல்லைண்ணே. 1 விழித்திரு. கனத்திரையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத. 1 மணி நேரம் முழங்கால நின்னா அந்த 1 மணி நேரம் போராடணும். விழித்திரு. 2 ஐக்கியமாறு. மரண்டு பிடிக்கிறாங்களா, இணக்கமா போ. மறைச்சு பார்க்கிறாங்களா, கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்லு. பிரச்சனையை உண்டாக்குற ஆளா இருக்காத, பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆளா இரு. மூட்டி விடுற ஆளா இருக்காத, தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா பாத்திரமாறு. 1 விழித்திரு. 2 ஐக்கியமாறு. 3 பிரயோஜனம் உள்ளதை மட்டும். நாலு ஒரே நோக்கம். தூக்கிவிட முடியும். நீங்க உங்களை மட்டும் இல்லை, உங்க வீட்டுல சிலரை மட்டும் இல்லை, உங்களை கொண்டு இந்த தேசத்துல கர்த்தர் அநேகரை ஏறி வர பண்ணுகிறோம். சொல்லுங்க, கர்த்தர். இனி மெதுவா பேசுங்க. கர்த்தர் என்னை ஏறி வர பண்ணுகிறார். ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. எழுப்பி நிற்போமா?